ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாளாய் மாறட்டும். துக்கத்திற்கு இடம் கூடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு தமிழில் பழமொழி சொல்லுவாங்களே, காக்கை கறவா கறந்துண்ணும். அதாவது காக்கா சத்தம் போடாமல் அது சாப்பிடாது. ஒரு மிச்சர் அள்ளி போடுங்க, ஒரு அரிசி அள்ளி போடுங்க, ஒரு உணவு தானியத்தை போடுங்க, அது காக்கான்னு சத்தம் போட்ட உடனே எல்லா காகத்தும் வந்து விடும். கவனிங்க, அந்த இடத்துல கிளி வருதா வராது, அதில் மைனா வருதா வராது, அந்த காகங்கள் மாத்திரம் கூடும். பகிர்ந்துண்ணுகிற நல்ல அனுபவம் அதுக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈகை குணம் அது இடத்துல இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் தந்த எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நிறைய தானியம் விளையும் போது சேமிப்பு கிடங்கள் வைத்திருப்பார்கள். பழங்கள் காய்கறிகள் வரும்போது அரசாங்கத்திலே பல நாடுகளில் இப்பொழுது இருக்கிறது. சேமிப்பு இடத்துல வைத்துக் கொள்வார்கள். தேவைப்படும் போது எடுத்து அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் அதை எடுத்து பயன்படுத்தாவிட்டால் கெட்டு போய்விடும். யோசேப்பு அப்படித்தான் செய்தார். அவர் நாட்களில் 7 வருஷம் பயங்கரமான செழிப்பு சேமித்து வைத்தார். அடுத்த இந்த செழிப்பு வறட்சியாய் மாறி மறைக்கப்பட்ட நாட்களில் அதை எடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயும் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேமிப்பு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொடுங்க, சக விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுங்க, ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் தந்த நன்மைகளை, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை ஆமேன் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். சரியா? நம்ம பகிர்ந்து கொடுக்கிற நல்ல அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அப்படித்தான் யோசேப்பு செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும்போது நிறைய விளைஞ்சிருக்கிறது. நான் பெரிய ஸ்தோத்திரம், களஞ்சத்தை இடித்து பெருசாக்குவேன், புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவை குறித்து தானே பேசுகிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே. ஆங்கிலத்தில் சொன்னார், தவ் ஃபூல், முட்டாளே. இன்னைக்கு நீ செத்து போயிட்டேன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும். ஆண்டவர் தந்த நாட்களில் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பகிர்ந்து கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அது உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும், அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. யோசேப்பு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். பக்கத்து நாடும் ஊரும் தேசமும் யோசேப்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பகிர்ந்து கொடுங்க. ஆண்டவர் தந்த ரட்சிப்பை பகிர்ந்து கொடுங்க. ஆண்டவர் தந்த சமாதானத்தை பகிர்ந்து கொடுங்க. ஆண்டவர் தந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுங்க. அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். நான் மட்டும் வாழாதபடி நாமும் வாழ்வோம் என்கிற நல்ல அனுபவத்துக்குள் வாருங்கள். ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 112:9. ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளை கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. பெரிய உயர்வை ஆளுகை கர்த்தர் தருவார். அப்படிப்பட்டவங்களா மாறுவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நாளை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை தாங்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து இன்னும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.